ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்ஸ்டரில் வந்துட்டு விட்ரா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ரா பண்ணலாமா, இல்லை வந்துட்டு டான்கீப்பர் வாலெட்டுக்கு எப்படி விட்ரா பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காயின்ஸோட குவான்டிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோன்றதை பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆம்ஸ்டரில் வந்துட்டு இந்த பை இந்த ஸ்கின்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்துட்டு நமக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஆக்டிவிட்டீஸ்ன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம காயின்ஸ் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய காயின்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ்ன்றது அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் வந்து எத்தனை கார்டுன்னு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நமக்கு மைண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்க எல்லா கார்டையும் வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் ஒரு லெவலுக்காவது வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்த கார்ட்ஸை தவிர மற்ற எல்லா கார்ட்ஸையும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு லெவலுக்காவது வந்து அப்டேட் பண்ணிங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 50 கார்டு தான் வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் கொண்டு வரது கஷ்டம் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் லெவல் வந்துட்டு 15க்கு மேலே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நமக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்டோட லெவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு 15 லெவல், மினிமம் வந்து 15 கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 50 கார்டு. ஸோ 50 கார்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமமே 50 கார்டு வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து 25, அதே மாதிரி 15 லெவலுக்கு பதிலாக 25 லெவல் கொண்டு வரணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே அதிகமான காயின்ஸ் வந்து தேவைப்படுது 25 லெவலுக்கு. முடிஞ்சது அப்படின்னா ஒரு கார்டையாவது 25 லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நம்ம வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இதில். ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒருத்தரையாவது இன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது மொபைல் இருந்ததுன்னா ஜஸ்ட் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களோட லிங்க் வச்சு ஓப்பன் பண்ணுங்க போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் ஸ்கின்னுன்றது நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கின்னு தான். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மேக்ஸிமம் வந்து 25 ஸ்கின் வரைக்கும் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்துட்டு அன்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்லாக் ஆகிரும். ஸோ என்கிட்ட இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு 10 ஸ்கின்னுக்கு மேலே வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அன்லாக் ஸ்கின். ஸோ நான் வந்து ஒரு 10 ஸ்கின் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து 25 தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்கின் இங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. 3 மில்லியன்றது மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருமே மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து முடிஞ்சது அப்படின்னா 3 மில்லியன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோ. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூடியூப் வீடியோ வந்து டெய்லி வர வீடியோலாம் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி க்ரீன் டிக் வர மாதிரி பண்ணிங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெலகிராமோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் அந்த சேனலை. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் சீட்டிங் இஸ் பேட் அப்படின்றது, நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு டிக்கில் இருந்ததுன்னா ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ இதில் வந்து நான் பாட் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரீன் டிக் விழுந்துருச்சு. ஸோ இதில் கிடைக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட கிடைக்கக்கூடிய அந்த காயின்ஸோட குவான்டிட்டி வந்து இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க எத்தனை % ஆஃப் பீப்புள் வந்து இதில் வந்துட்டு இருக்காங்க, இந்த லெவலில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0%. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0%. அதாவது ஒருத்தர் கூட 50 ஸ்கின்ன்றது வாங்கலை. ஏன்னா அதில் மேக்ஸிமமே 25 ஸ்கின் தான் வாங்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57 0.57% வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து இந்த மொத்த ஆம்ஸ்டர் யூசேஜில் பண்ணுறவங்களில் 25 ஸ்கின்னை வந்துட்டு இவ்வளோ % பீப்புள் தான் வந்துட்டு மொத்தமாக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு மீனிங். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றிலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 வீடியோஸ் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ % பீப்புள் பார்த்துருக்காங்க, 0.01% பீப்புள் தான் வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இதில் விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ன்றதுக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ். ஸோ இதான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு நமக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் டேரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி செல் பண்ணி நம்ம வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பைபிட்லேயும் பண்ணிக்கலாம். பட் பைபிட் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பினான்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்செயின்றது உங்களோட டெலகிராம் வாலெட்டோ இல்லைனா வந்து டான் கீப்பர் வாலெட்டுக்கோ நீங்கள் வந்து விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் செல் பண்ணுறதுக்கப்புறம் செல் பண்ணுறப்போ நீங்கள் பினான்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டரான ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிங்க. ஸோ எப்படி பண்ணுறன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஆன்செயினில் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு எதையுமே வந்து சூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசெட் விட்ராவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் ரீசெட் பண்ணுறீங்களான்றது கேட்கும். ஸோ அதை கொடுங்க, ஓகேன்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு எங்கே வந்து வேணுமோ அங்கே வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நான் எப்படி பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி இருக்கான்றது கேட்குறாங்க. எஸ் ஐ ஹேவ்ன்றதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஹாம்ஸ்டரோட அந்த டெபாசிட் அட்ரஸ் மெமோ ரெண்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி எடுக்குன்றதை சொல்லிடுறேன். உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டெபாசிட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு ஹாம்ஸ்டர் HMSTRன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த பிளாக் செயின் தான் செலக்ட் பண்ணணும். ஒன்று தான் இருக்கும், அது செலக்ட் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் ப்ளஸ் வந்து மெமோ, இது ரெண்டுமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மெமோவையும் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமோ, இது ரெண்டுமே வேணும் நமக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்களே காப்பி ஆயிரும். ரெண்டுமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கிங்க, கரெக்டாக இருக்கான்றது மெமோன்றதும் அட்ரஸும். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் சூஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ இங்கே நமக்கு செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போதைக்கு விட்ரா வந்து வரும். சப்போஸ் நான் வந்து இது நான் பினான்ஸில் வேணாம், நான் வந்து மூவ் பண்ணுறேன், வேறு பைபிட்டுக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேன், பைபிட்டுக்கே நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் ஆப்ஷன் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீசெட் கொடுத்துட்டு ரீசெட் அண்ட் சூஸ் அனதர் ஆப்ஷன்றது கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு பைபிட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஐ ஹேவ்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பைபிட்டோட அந்த யூஐடி எக்ஸ்ட்ரா வந்து இதில் யூஐடி கேட்டிருக்காங்க. மற்றபடி அட்ரஸ்ஸு மெமோ அங்கே எடுத்த மாதிரி தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து யூஐடி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அசெட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு இதில் வந்து டெபாசிட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து லாஸ்ட்டாக டெபாசிட் கிரிப்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆம்ஸ்டர் அப்படின்றது HMSTR சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாகவே வந்துடும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு டான் அந்த இது நெட்வொர்க் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அட்ரஸ் அதே மாதிரி மெமோ, இது ரெண்டுமே வேணும். இதில் மெமோ கொடுக்கலைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ரா ஆகாது. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட யூஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எங்கே எடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே லாஸ்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐக்கான், இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு அந்த யூஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த யூஐடியை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆயிரும். இதையும் வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யூஐடி ப்ளஸ் வந்து அட்ரஸ் மெமோ இது மூணுமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பைபிட்டுக்கு வந்து விட்ரான்றது கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்துட்டு எனக்கு பைபிட்டு வேணாம், நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து ஆன்சைன் விட்ரா பண்ணிக்கிறேன், அதாவது வேலெட்டுக்கு இந்த டெலகிராம் வாலெட்டுக்கோ இல்லை வந்துட்டு டான் கீப்பர் வாலெட்டுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆன்சைன் ஆட் பண்ணுற கொடுங்க. இங்கே வந்து கனெக்ட் வாலெட் கேட்கும். ஸோ கனெக்ட் வாலெட் கொடுங்க. இங்கே வந்து டான் கீப்பர் செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா டெலகிராம் வாலெட் சூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். டான் கீப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் கேட்கும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா செட்டஸ் டிஃபால்ட் விட்ரா ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெட்டரான ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் பினான்ஸோ இல்லைனா பைபிட்டோ, ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்கங்க. ஏன்னா வேலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணுறப்போ இதில் வந்து ஃபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பினான்ஸ் இல்லைனா பைபிட்டில் வந்துட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கான வீடியோ வந்து ரெண்டுக்குமே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத, ஸோ அதை பார்த்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.